மன்னார் சிந்துஜாவின் சர்ச்சைக்குரிய மரணம், கணவர் எடுத்த தவறான முடிவு. ரணில் மைத்திரியை குற்றம் சுமத்தும் நாமல். இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்பில் தமிழக முதல்வர் விடுத்துள்ள கோரிக்கை. உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தபால் ஊழியர்களுக்கு விடுமுறை ரத்து. யாழில் மதுபோதையில் பொதுமகனை கடுமையாக தாக்கிய போலீஸ் அதிகாரி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவில்லை கருத்தினாள். அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். 26 வயதுடைய எஸ். சுதன் என்பவரே அவரது சொந்த ஊரான வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் நேற்று இரவு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். இவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த நிலையில் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் மன்னார் வைத்தியசாலையில் இளம் தாய் சிந்துஜா குழந்தை பெற்ற நிலையில் சில நாட்களின் பின்னர் இரத்தப்போக்கால் மீண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றபோது அங்கு வைத்தியசாலை ஊழியர்களால் கவனிக்கப்படாத நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவருடைய கணவர் தனது சொந்த ஊரான வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் வசித்து வந்த நிலையில் இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இதன் நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2022 மின்சார நெருக்கடிக்கு 2015 ஸ்ரீசேன ரணில் அரசாங்கமே காரணம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். 2015 ஆண்டு ஒமா ஓயா திட்டத்தையும் சம்பூர் மின்சார திட்டத்தையும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருந்ததால் 2022 ஆண்டு இலங்கை மின்சார நெருக்கடி ஏற்பட்டிருக்காது என்று தேர்தல் பேரணியில் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இந்த நிலையில் 2015 ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கமே ஒமா ஓயா மற்றும் சம்பூர் மின்சார திட்டங்களை இடைநிறுத்தியதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன் காரணமாகவே 2022 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இலங்கையில் மின்சார நெருக்கடி நிலைமை ஏற்பட்டதாகவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி குற்றஞ்சாட்டியதாக கைதான தமிழகத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். கைதான 11 இந்திய கடற்தொழிலாளர்களை விடுவிக்க கோரி இந்திய மத்திய அரசாங்கத்திடம் மு.க.ஸ்டாலின் கோரியுள்ளார். இது தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதத்தை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை வடக்கு பருத்தித்துறை கடல் பகுதியில் எல்லையை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட 11 இந்திய கடற்தொழிலாளர்களை இலங்கையின் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 11 கடற்தொழிலாளர்களும் பருத்தித்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இதன்போது அவர்கள் 11 பேரையும் எதிர்வரும் 6/9/2024 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடைமுறை தேதி வரும் வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால் மா அதிபரின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை நாளைய தினம் அஞ்சல் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6 தேதிகளில் அஞ்சல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் பகுதியில் மதுபோதையில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் பொதுமகனை தாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிக்கட்டுவான் பகுதியில் மதுபோதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் வீதியால் சென்ற நபரை இடைமறித்து அவருடன் முரண்பட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான பொதுமகன் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் தாக்குதலை மேற்கொண்ட ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மிகுந்தலை பகுதியைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகஸ்தரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் உட்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்களை சந்தித்த போதிலும் எந்தவொரு வேட்பாளருக்கும் கொழும்பு பேராயர் மெல்லகம் ரஞ்சித் ஆண்டகை ஆதரவளிக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தினால் சார்பில் அவரது ஊடக பேச்சாளர் ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ அருட்தந்தை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலர் கத்தினால் சந்திப்பதற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கைக்கேற்ப எந்தவித தெரிவுகளுமின்றி அவர்களை சந்தித்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறு வேட்பாளர்களை சந்தித்தது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அர்த்தப்படாது என
அவர் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க சபையோ கத்தினாலோ எந்த ஒரு அரசியல் தரப்பிற்கும் ஆதரவை வெளிப்படுத்தவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே எந்த கட்சிக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவும் புத்திசாதுரியமாக அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் பொறுப்பு மக்களது சாரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவே கத்தோலிக்க சபையினதும் கர்தினால் மெல்லகம் ரஞ்சித் ஆண்டகியினதும் நிலைப்பாடு என அருத்தந்தை தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டு அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 10 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பிரேரணை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டு முதல் ஆண்டுக்குள் முழு அரசு சேவையும் டிஜிட்டல் மயமாக மற்றும் மின்னணு அமைப்புகள் மூலம் அரசாங்கத்தை கட்டுப்பாட்டிற்கான ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அரசின் செலவு சுமையை குறைப்பதன் மூலம் செயல்திறனை அதிகரிக்க பரிந்துரைகள் முறைகளை பின்பற்றி சேவையை பெறவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அடையாளம் காணப்பட்ட அரசு துறைகளில் சட்டப்பூர்வமான அமைப்புகள், பங்குச்சந்தையின் பட்டியலிடப்பட்ட பொது வரையறுக்கப்பட்ட அமைப்புகள் மற்றும் அறிவியல் மறுசீரமைப்பு திட்டத்தை செயற்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய சேனரத்ன மற்றும் நிபுணர் குழு அரசு துறையின் சம்பளத்தை நிறுத்துவதற்கு சமர்ப்பித்த இடைக்கால அறிக்கையில் இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளுக்கு கொள்கை அங்கீகாரம் வழங்குவதுடன் 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் தொடர்புடைய முன்மொழிவுகளை உள்ளடங்கிய அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.